சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணியோட பேச்ச கேட்டு, ரோகிணியோட அம்மா வந்து முத்துவையும், மீனாவையும் திட்டிப்புட்டு, இதுக்கப்புறம் கிறிஸ பார்க்கறதுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தது மட்டும் இல்லாம அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு 2 நல்ல மனச இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவையும், கிறிஸையும் பார்க்கறதுக்காக போறாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா இருந்துகிட்டு, "நீ ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கிற. பொய் எப்பயுமே நிரந்தரமா இருக்காது. எப்படியா இருந்தாலும் நீ ஒரு நாள் மாட்டத்தான் போற." அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸோட பாட்டி இப்படி பேசிட்டாங்களே நம்மள. நம்ம என்ன வந்து அவ்வளோ தப்பாவா நடந்துக்கிட்டோம்? என்ன அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து நம்ம கிறிஸ பிரிக்கவா பார்த்தோம்? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரோகிணியும், விஜயாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபீல் பண்றத பார்த்துட்டு குத்தி காட்டி பேசுறாங்க. குறிப்பா விஜயா தான் ரொம்பவுமே குத்தி காட்டி மீனாவ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம முத்து மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க. அங்கேயும் போய் மீனா அதே ஃபீலிங்லயே தான் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சத்யா உள்ளார என்ட்ரி குடுக்குறாப்புல. "என்னடா எக்ஸாம் எழுத போனேன், இன்னும் சும்மா வந்துட்ட?" அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, "இந்த மாதிரி என்னால எக்ஸாமே எழுத முடியாதாட்டுக்கு. காலேஜுக்கு அட்டெண்டன்ஸ் இல்லாதனால என்னைய எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு." அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஸோ காலேஜுக்கே ஒழுங்கா போகாம கட் அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அட்டெண்டன்ஸ் கம்மியாயிடுச்சாட்டுக்கு. இப்ப என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம முத்து தான் வந்து சத்யா கிட்ட போய் ஆறுதலா பேசி, "நாங்க சாயங்காலம் பிரின்சிபால வந்து பார்த்து பேசுறோம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.